கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், சுவர்க்கவாதி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். மௌத்துடைய தருணம், மக்கள் எல்லாம் வளைத்திருக்கிறார்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், மௌத்தாக போகிறார், சக்ராத்துடைய நேரம், துடியாய் துடிக்கிறார். அந்த நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் பக்கத்தில் ஒரு துணி இருக்குது. அந்த துணியை காட்டி கேட்கிறாரு, இந்த ஒரு வெள்ளை துணி, இந்த துணியில என்ன பட்டிருக்குன்னு கேட்டாரு. சொன்னாங்க, இது குங்குமப்பூடைய அடையாளம் பட்டிருக்குது அப்படி என்னாங்க. ஓ அப்படியா? அப்படி என்றால் இந்த குங்குமப்பூ பட்ட அடையாளத்தை கழுகிவிட்டு, என்ற குங்குமப்பூ என்பது, அந்த வாசம் என்பது ஆண்களுக்கு கூடாது, பெண்களுக்கு ஆகுமானது, அதை அப்படியே கழுகிவிட்டு இந்த பழைய துணியால என்ன நீங்க கஃபன் செய்யுங்கன்றார். பிள்ளைகள் மனைவி கேட்டாங்க, நீங்க ஒரு கலீஃபாவையாப்பா, ஒரு ஆட்சியாளரே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னர் இந்த சமூகத்துடைய முதலாவது கலீஃபாவே, உங்களை எப்படி நாங்க இந்த பழைய துணியால கஃபன் செய்ய முடியும் என்று கேட்டாங்க. அப்பதான் சொன்னாரு, எதுக்குங்க புதிய துணி, எதுக்கு? மரணித்து போன ஜீல்களும் ஜலங்களும் அசிங்கங்களும் வடிகிற இந்த உடம்பை துரைப்பதற்கு, மறைப்பதற்கு. எதற்காக புதிய துணி? புதிய துணி என்பது உலகத்தில் உயிரோடு வாழுகிற மனிதனுக்கு. இறந்து போன இந்த உடலை சுத்துறதுக்கு எதற்கு புதிய துணி? புதிய துணியை யாருக்காவது கொடுத்து விட்டு பழைய துணியால் என்னை கஃபன் செய்யுங்கள் அப்படி என்று சொல்லிட்டு தான் இந்த உலகத்தில் மரணித்து போனார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள், சலஃபுகள் மரண தருவாயில் வித்தியாசமான ஆசைகளை இந்த உலகத்திலே அவர்கள் பற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மரண தருவாயில் என்ன ஆசைகள் எல்லாம் படுவான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹதீத் 1, 2, 3வது வசனம், அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். படைத்த ரப்பு பேசுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் உள்ள ஒரு உன்னதமான வார்த்தையை இப்போது உங்களுடைய காதுகளும் கல்புகளும் கேட்க தயாராகிறது. சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள அத்துணை வஸ்துக்களும் அல்லாஹுவை துதி செய்கிறது. நம்ம தான் துதி செய்ய நமக்கு இயலா. இந்த லீவு நாள் தான் ஆட்கள் கூடவாம், வேலை நாள் தான் ஆட்கள் குறைவாம். என்னன்னு கேட்டா நேரத்தோட போய் தூங்கிடுமா. அப்ப அதுக்காக வேண்டி வேலை நாள்ல மக்கள் அவசரமா ஓடிடுவாங்களாம், குறையத்தான் வருவாங்களாம். லீவு நாள் தான் மக்கள் நிறைய வருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குறதுக்குமா தோழர்களே? இல்ல ஓடி போய் ரூம்ல தூங்கிடுவீங்களா? தூங்குறதுக்கு 12-1 மணி ஆகும், வளமா அதுதானே. ஆனா சாட்டு நம்மட மனோ இச்சை நம்மளை வடிகெடுக்கிற விதம், இபாதத்திலிருந்து தூரமாகுவதற்கு நாம் நமக்கு போட்டுக்கொண்ட ஒரு கட்டுப்பாடு, சுப்ஹானல்லாஹ், இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த வானத்திலும் பூமியிலும் உள்ள அத்துணை வஸ்துக்களும் அல்லாஹுவை துதி செய்கிறது. சந்திரன் சூரியன், இரவு பகல், வானம் பூமி, மரம் செடி கொடி, மீன் பச்சை பசலைகள் எல்லாமே அல்லாஹுவை துதி செய்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானத்துடைய பூமியுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யுஹீ வ யுமீத், அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், அவன்தான் உங்களை உயிர்ப்பிக்கிறான். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிலும் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். ஹுவல் அவ்வலு, அவன் முதலாவதானவனும், வல் ஆகிரு, அவன் தான் இறுதியானவனும், வல்லாஹிரு வல் பாத்தினு, அவன் தான் வெளிப்படையானவனும், அவன் தான் மறைவானவனும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி தருவதை பார்க்கிறோம். எல்லா வஸ்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, எல்லாமே அல்லாஹ்வை துதி செய்கிறது. இந்த வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில இருக்கிறது. அவன்தான் முதலாவதும், அவன்தான் இறுதியானவனும், அவன்தான் ஆரம்பமானவனும், அவன்தான் கடைசியானவனும், அவன்தான் வெளிப்படையானவனும், அவன்தான் மறைவானவனும். ஏன் இந்த செய்தியை சொல்றேன் என்றால்,
இது சாதாரண ஒரு வசனம் அல்ல. இறை தூதரை ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் இந்த பூமியில் எழுப்பாட்டிய ஒரு வசனம். நமக்கு அது கணக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது பெரியதொரு தாக்கத்தை தராமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி விட்டால் ஒரு பிரார்த்தனை கேட்பார்களாம். நஸ்மா கேட்கிற இத்துணை பேரும் இந்த நோன்புல இருந்து தஹஜ்ஜத்துக்கு எழும்புறோம். எத்துணை பேர் இருக்கிற போன்ல, ஸ்மார்ட் போன்ல இந்த துவாவை போட்டுட்டு எழும்பின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினாரப்பா, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் ஓதினாரப்பா, நான் ஓதணுமே என்ற எண்ணப்பாடு எத்தனை பேருக்கு இருந்தது? இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. புகாரியில 1120வது செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா காம மினல் லைலி யதஹஜ்ஜத், தஹஜ்ஜத்துக்கு ரசூலுல்லாஹ் எழும்பி விட்டால் அற்புதமான ஒரு துஆவை ஓதுவார்களாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் லக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும். அந்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள எல்லா நிர்வாகமும் உன் பக்கமே இருக்கிறது. எனக்கிட்ட ஒன்றும் இல்லையா அல்லாஹ், இந்த வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் எல்லா நிர்வாகமும் உனக்குட்டையே இருக்கிறது. வலக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கு தாயா அல்லாஹ். லக்க முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த பூமி, இந்த வானத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள அத்துணை ஆட்சி அதிகாரமும் உனக்குத்தான் சொந்தமானது யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அந்த நூறு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய வெளிச்சம், பிரகாசம், ஒளி நீதான் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், வலக்கல் ஹம்து அன்தல் ஹக், யா அல்லாஹ் நீ உண்மையாளன், நீ சத்தியமாளன். வவஅதுக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. வலிகாஉக ஹக், உன்னை சந்திப்பது என்பது உண்மையானது. வ முஹம்மதுன் ஹக்குன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர். ஹக்குன் வஸ்ஸாஅத்து ஹக்குன், மறுமையுடைய நாள் என்பது உண்மையானது. அல்லாஹும்ம லக் அஸ்லம்து, யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்படுகிறேன். வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து, உன்னை நம்புகிறேன், உனக்கிட்டயே பொறுப்பு சாட்டுகிறேன், உன்னையே ஈமான் கொள்ளுகிறேன். வ இலைக அனப்து வபிக ஹாசம்து வ இலைக ஹாக்கம்து, உன் பக்கமே என் திரும்புதல் இருக்கிறது, நாளை மறுமையில் உனக்கிட்டயே நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து, யா அல்லாஹ் நான் செய்த முந்திய பாவத்தையும், யா அல்லாஹ் நான் செய்த பிந்திய பாவத்தையும் மன்னிப்பாயாக. வமா அஸ்ரர்து வமா அலன்து, நான் தெரிந்து செய்த பாவம், நான் தெரியாமல் செய்த பாவம், அத்துணை பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. அந்தல் முகத்திமு அந்தல் முஅக்கர், நீதான் ஆரம்பமானவனும் நீதான் இறுதியானவனும். லா இலாஹ இல்லா அன்ஸ, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லையா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின உடனே மரணம் உண்மையானது, சுவர்க்கம் உண்மையானது, மறுமை உண்மையானது, நான் உண்மையாளன், உன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் உண்மையானவர்கள், உன்னுடைய வேதம் உண்மையானது என்ற அத்துணை செய்திகளையும் சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லுகிற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருந்த காலம், ஒரு யூதன் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். அந்த யூதர்களை பொறுத்த மட்டும் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹ்மி என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படி என்றும் சொல்லப்படுகிறது. தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ்.